சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வர்த்தக தடைகள் பட்டியலை அறிவித்துள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறை 70 குறைந்த நிறுவனங்களை பாகிஸ்தான், சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை வர்த்தக தடைகள் பட்டியலில் சேர்த்துள்ளது. இதற்கான காரணமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் உள்ள சில நிறுவனங்கள், உதாரணமாக அலைட் பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ் மற்றும் அரிஸ்டோன் ட்ரேடிங் ஆகியவை வர்த்தக தடைகளுக்கு உட்பட்டுள்ளன. இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்க வர்த்தகத்துறை இந்த நடவடிக்கைகள் சீனா மற்றும் ஈரானின் இராணுவ திறன்கள் மற்றும் வான்வழி வாகன திட்டங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதற்காக 6 சீன நிறுவனங்களும் தடைக்குட்படுத்தப்பட உள்ளன. இந்த வர்த்தக தடைகள் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை மேலும் பாதிக்கக்கூடும், குறிப்பாக இராணுவ தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு. மற்ற நாடுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்போது இந்தியாவிடம் மென்மையான அணுகுமுறையை ட்ரம்ப் அரசு எடுத்துள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்ட் லின்ட்ஸ் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இது இந்தியாவிற்கு சில வரிகளிலிருந்து தற்காலிகமாக விடுபட வாய்ப்பு அளிக்கலாம். லின்ட்ஸ் இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சந்தித்து வர்த்தக பிரச்சினைகள் மற்றும் புதிய வரிகளுக்கு தற்காலிகமாக விடுபடுவதற்கான சாத்தியங்களை ஆராய்வார். இந்த பேச்சுகள் வர்த்தக தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்கவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பை உறுதிப்படுத்தவும் உதவும். அமெரிக்கா பல நாடுகளுக்கு எதிரான வர்த்தக தடைகளை கடுமையாக அமல்படுத்தும் போதிலும் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை தவிர்க்கும் முயற்சியில் உள்ளது. இது இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இருக்கலாம். புதிய வர்த்தக தடைகள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு சவால்களை உருவாக்கும். ஆனால் இந்தியா அமெரிக்காவுடன் ஒரு சாதகமான வர்த்தக உறவை நிலைநாட்ட வாய்ப்பு உள்ளது. ட்ரம்ப் அரசின் அணுகுமுறை தேசிய பாதுகாப்பு கவலைகளை சமாளிக்கும் வகையில் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் உள்ளது. அமெரிக்கா சில நாடுகளுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்போது இந்தியாவுடன் உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியில் உள்ளது. இது அதன் வெளிநாட்டு கொள்கையில் ஒரு சிக்கலான மற்றும் தந்திரமான அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது.